நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ உங்க பச்சை கிளிக்கு வந்து டோட்டலா எவ்வளவு ப்ரோ ஆச்சு என்னென்ன பண்ணிருக்கீங்க அதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டோட்டல் பட்ஜெட்டுமே சொல்ல போறோம். இந்த கேரியரும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம் நம்ம சேலத்துல நம்ம இன்ஸ்டால பார்த்து யூடியூப்ல பார்த்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த பேக் லைட் அதாவது இந்த சைடு லைட்டு இந்த பேக் லைட்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமாச்சு? இந்த நியான் லைட் இந்த ஃபுல்லாக இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்னென்ன பண்ணணும் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். வண்டி வாங்கினதுலேருந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க. ஏன்னா லடாக்கில் கட்டது இது வந்து எப்பயுமே என் காரில் எப்பயுமே இருக்கும். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லார்ட்ட வந்து இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. லாங் டிரைவ் தகுந்த மாதிரி நல்லா புஷன்லாம் வச்சு செம்மையாக இருக்கும். இந்த பெட் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க. ஸோ ஹலோ மக்களே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ உங்கள் பச்சை கிளிக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ரோ ஆச்சு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கிளி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு A to Z சொல்கிறதும் இல்லாமல் அதுக்கான டோட்டல் பட்ஜெட்டுமே சொல்ல போகிறோம். ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ நான் போடவே இல்லை இது வரைக்கும். நம்ம பச்சை கிளிக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணவும் இல்லை போடவும் இல்லை. நீங்கள் கேட்டனால நானும் நீ தெரிஞ்சுக்க போகிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இண்டோருக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்லேருந்து போயிடலாமா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங்கு அப்புறம் வந்து ஸ்டிக்கரிங்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே மட்டும் இல்லாமல் அந்த சைட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பெயிண்டிங் எவ்வளோ தெரியுமா ஆச்சு? பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 ரூபா பெயிண்டிங் மட்டும் ஆயிருக்கு. அதாவது டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும், ஸ்டிக்கரிங்கில் ஆட் ஆகாது. இந்த ஸ்டிக்கரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டிக்கரு, இந்த வசண்டரிஸு, அந்த நாமக்கல் டு லடாக்கு, அந்த பின்னாடி போட்டிருக்க அந்த தஞ்சாவூர் கோயில் இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த தஞ்சாவூர் கோயில் எல்லாமே சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிக்கரிங்க்கு மட்டும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 ரூபா இருக்கும். இந்த ஹெட்லைட் இதுவும் ரெண்டு சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா இந்த லைட்டு, இந்த ரெண்டு லைட்டு சேர்த்து. அதுக்கப்புறம் கேரியர், இந்த பம்பரும் இந்த கேரியருக்கு பார்த்தீங்களா, இந்த கேரியரும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம் நம்ம சேலத்தில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 ரூபா வச்சுங்க. நம்ம இன்ஸ்டாவில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 ரூபா ஆச்சு. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாங்க. 2,000 to 2,500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்க LED லைட்டு இது சூப்பராக இருக்கும். கேரியருக்கான ரேட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கல. இந்த கேரியர் வந்து எங்கே பண்ணணும்னு சொல்லி அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த ஒயரிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் கீழே கொடுத்துருப்பேன். ஒயரிங்கு லைட்டிங்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் தனியாக, பெயிண்டிங்காரங்களுக்கு தனியாக, அப்புறம் வந்து கேரியருக்கு தனியாக வந்து நம்பர் அவங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். அப்புறம் வெளியே என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா 15,000, அலாய்வில் வந்து 25,000, அப்புறம் வந்துட்டு சாக்கப்சர் வந்து ஒரு 10,000, அப்புறம் இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபா வருது. அப்புறம் இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டு, அப்புறம் இது அப்படியே பேக் சைடு வாங்களேன். இந்த பேக் லைட்டு அதாவது இந்த சைடு லைட்டு இந்த பேக் லைட்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமாச்சு? இந்த லைட்டு அந்த லைட்டு அதாவது எல்லா பக்கமும் சேர்த்து அது ஒரு 800 ரூபா ஆச்சு. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அசசரிஸ் ஃபுல்லாக வந்து அசசரிஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த பம்பரு, இந்த ஹெட்லைட், இந்த பிரேக் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்பாய்லரு, இந்த ஸ்பாய்லரு, அதுக்கப்புறம் காருக்கு சின்ன சின்ன அசசரிஸு, இந்த லாக்கு, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசசரிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் இருக்குது டோட்டல் அசசரிஸ்க்கு மட்டும். வெளியே வேறு என்ன பண்ணியிருக்கோம், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு நைட் டைம் தான் தெரியும். இந்த இடத்துல ஸ்டெப்பு கீழே லைட் வச்சுருப்போம். அதாவது ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு அப்படியே இருக்கும். ஆரஞ்சு எல்லோன்னு நினைக்கிறேன். அந்த லைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ் ஆச்சு இதுக்குள்ளே வச்சுருக்க லைட்ஸுக்கு. அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம், வெளியே இருக்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செராமிக் போட்டிருப்போம். அந்த செராமிக் சொல்ல மறந்துட்டேன். செராமிக்கு ரஃபிங் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கு சொல்லியிருப்பல டிங்கரிங் பெயிண்டிங்கு 55,000ன்ட்டு அதிலே வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ ரேட் மாறி இருக்கும். ஏன்னா நம்ம 2023 ஏப்ரல்லையோ மேலேயோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து அவுட்டோரில் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இண்டோருக்குள்ளே போயிடலாமா வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இண்டோருக்குள்ளே போக போகிறோம். நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இண்டோர் தான் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ நிறைய பேர்த்துக்கு ஃபேவரான அந்த பெட்டு. ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அதுக்குள்ளே போயிடலாமா?
இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெட்டு அப்பிள்சரு எல்லாம் சேர்த்து 25,000 ரூபா ஆச்சு. இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இன்க்ளூட், இந்த பெட்டி, அப்புறம் வந்து இந்த சோஃபா செட்டு, சீட்டி கவரு, ஃப்ரண்ட் சீட்டி, மேலே அப்பிள்சரு, அப்புறம் வந்து இந்த சைட் டோரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் இருக்கும். இதுவுமே எல்லாமே இன்க்ளூட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஆச்சு. இந்த சீட் கவர் எல்லாமே ஓவராலாக போட்டிருப்போம். இது வந்து சேலமில் பண்ணியிருந்தோம். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பேன், NSP அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரு. அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லா தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. லாங் டிரைவுக்கு தகுந்த மாதிரி நல்லா புஷன்லாம் வச்சு செம்மையாக இருக்கும். இந்த பெட் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. யார் என் கேரில் இருந்தாலும் எல்லாம் படுத்துவீங்க, நான் மட்டும் ஓட்டிட்டு போவேன். ஸோ இண்டோருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும், பேக்லேயும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு 9,500 வருது இந்த டேஷ் கேமு. அதுக்கப்புறம் டிவி, இந்த டிவி மட்டும், அதாவது செட் இல்லாமல் டிவி மட்டுமே, டிவி இந்த பேனலும் சேர்த்து ஒரு 7,000 ரூபா ஆச்சு இந்த டிவி மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா JBL சிஸ்டம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக உள்ள நம்ம காரில் இருக்க சிஸ்டம் அதை காமிச்சிடுறீங்க வாங்க. ஓகே, இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை காட்ட போகிறோம். ஸோ நம்ம காரில் பின்னாடி இப்படி தான் இருக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. எல்லா ஆம்னிலையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லார்கிட்டையும் கேஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஏன்னா சப்வூஃபரை வந்து இப்படி தான் வச்சுருப்போம். இந்த சப்வூஃபரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 7,000 ரூபா ஆச்சுன்னு நினைக்கிறேன். 10 இன்ச் சப்பு. அதுக்கப்புறம் வந்து JBLோட ஸ்பீக்கர் கொடுத்துருப்போம், இந்த சைட்லேயும் அந்த சைடில். அப்புறம் முன்னாடி எல்லாமே JBL ஸ்பீக்கர் தான். இது ஆல்மோஸ்ட் வந்து JBL ஸ்பீக்கரு, இந்த சப்வூஃபரு, அப்புறம் வந்து அதுக்கான ஒயரிங்கு ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா இதெல்லாம் முன்னே பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஓவரால் வீடியோ பண்ணியிருப்போம். அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா லடாக்கில் கட்டது, இது வந்து எப்பயுமே என் காரில் எப்பயுமே இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இப்போ தான் கட்டியிருப்போம். இது முடிச்சாச்சா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்ரைட் டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிவி. இது வந்து உள்ளே இருக்கிறது இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நியான் லைட் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து ஒரு 400 ரூபீஸ் ஆச்சு. அந்த நியான் லைட் போடுறோம் பாருங்க. இந்த நியான் லைட் இந்த ஃபுல்லாக இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த நியான் லைட்டு. இது வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த அப்பிள்ஸருக்கு வந்து இந்த சீட்டி கலருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துக்காட்டும். என் காரை நைட் டைம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ஏதாவது தேவைப்படும் சொல்லிட்டு லடாக்கில் வந்து நான் ஃப்ளாக் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ்லாம் போடுவோம்ல, அது வந்து நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ எப்படி ப்ரோ சார்ஜெல்லாம் சமாளிக்கிறீங்க ரன்னிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்துலேயுமே சார்ஜ் பண்ணுவோம். இது ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, பேக் சைட்லையுமே பேக்கில் வச்சுருக்கேன். இது எதுக்கு இவ்வளோ ஒரு ஒயர் இழுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது நம்ம கார் தான் சார்ஜ் பண்ண முடியும். நம்ம மொபைல் அது சார்ஜ் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஏதோ பத்தலை அப்படின்னா இங்கேருந்து யூனிட் எடுத்து அங்கே வச்சுப்போம். நம்ம சார்ஜர் போட்டு அங்கே வச்சுப்போம். பேக்கில் பாருங்களேன், பேக் சைடில் இங்கே வச்சுருப்போம். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான். எதுவுமே வந்து ஆக்சுவலாக என் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாமல் வச்சிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் ஒர்க் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்புறம் பேக் சைடில் என்ன காட்ட வேண்டியது இருக்குது, பேக் சைடில் இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபேன் வச்சிருந்தேன். அந்த ஃபேன் கழட்டிட்டேன், ஏன்னா பசங்க ஏறும்போது இடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டிட்டேன். ஸ்பீக்கர் சொன்னல, இங்கே ஸ்பீக்கர் இங்கேயுமே வச்சிருக்கோம் நம்ம இங்கே. அதுக்கப்புறம் பின்னாடி 2 பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ இந்த டைமில் இன்னைக்கு கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா ஓடி இருக்குது வண்டி, 2,51,1332 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம பச்சையில் கிராஸ் ஆனது. ஸோ நம்ம டேஷ் கேம் நான் சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 ரூபா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் GPS வச்சிருக்கோம், நம்ம காருக்குள்ளே GPS வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபா வரும் காருக்கு GPS. அப்புறம் ஓவரால் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் மறந்துருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு மெக்கானிக் ஒர்க்கெலாம் பார்த்துருப்பேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். இது வரைக்கும் நம்ம காருக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்ல போகிறேன், வாங்க வெளில வாங்க. ஆம்னிலே யாராவது வச்சிருக்காங்களான்னு தெரியல, யாராவது வச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிக்கங்க, எனக்கு தெரியல. நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சிஸ்டம் வச்சுருப்போம். இதில் வந்து ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாக் ஆகும், அன்லாக் ஆகும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து மெயினான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அது ஆக்சுவலாக வந்துட்டு அது இன்னொரு கீ போடணும், அதெல்லாம் அங்கே இருந்தது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வண்டியை வந்து லாக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் லாக் பண்ணியாச்சு. யாராவது வண்டிகிட்ட வந்து தட்டினாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் சவுண்ட் வரைக்கும். ஸோ இது வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம நார்த் சைடு போகும்போது ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்திடுவோமா, சரி அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரிமோட் வச்சிருக்கேன். ஸோ ஓவராலாக நம்ம வண்டியில் இவ்வளவும் பண்ணி வந்து கடைசியில் பேட்டரி போயிடுச்சு. அந்த பேட்டரி வந்து இப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா எக்ஸைடு கம்பெனியில் போட்டிருந்தோம், அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பச்சைக்கிளியில் இது வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரிங்லேருந்து ஜிபிஎஸ்லேருந்து சின்ன மைண்டூவில் அந்த உள்ளே இருக்க லைட்லேருந்து வெளியே இருக்க லைட்லேருந்து அடியில் வச்சிருக்க லைட்லேருந்துன்னு சொல்லிட்டு A to Z ப்ராப்பராக வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கான ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துடலாமா? அவ்வளோ இருங்க, நான் எதுக்கு ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கிறேன், எதாவது சொல்ல மறந்துட்டேனா அப்படின்ட்டு.
எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். சப்பு சொல்லியாச்சு, அப்புறம் எல்லாமே சொல்லியாச்சு. மேலே கேரியரு, இந்த பம்பர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பின்னாடியே இருந்தது, நம்ம வண்டி வாங்கும்போதே இருந்தது, அதனால் அதை சொல்ல தேவையில்ல. ஸோ இவ்வளோ இப்போ நம்ம வந்து காரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் பண்ணியிருப்போம், லைட்டிங்கு ஒயரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டீட்டெயிலிங்காக இந்த டிவி வச்சதாக இருக்கட்டும், செட்டு வச்சதாக இருக்கட்டும், ஜிபிஎஸ் வச்சதாக இருக்கட்டும், அப்புறம் டேஷ் கேம் வச்சதாக இருக்கட்டும், எல்லா லைட்டு ஆரனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒயரிங்கும் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் நம்ம பிரசாந்த் தான். ஃபர்ஸ்ட் நம்ம லடாக் ட்ரிப்பில் கூட வந்திருப்பாரு. அவருக்கு அந்த ஒயரிங் மட்டும் இத்தனை வண்டிக்கு எல்லாமே, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி வெளியெல்லாம் எடுத்து எல்லா ஒயருமே புதுசாக போட்டோம். அந்த ஒயரிங்க்கு அதாவது அவரோட லேபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக வந்து பைப் ஆரன் இருக்குது நம்ம வண்டியில், அதுவுமே நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2,500 ரூபா வருங்க. ஸோ ஓவராலாக நம்ம பச்சைக்கிளியை வந்து எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க. மைல்யூட்டான இருக்கிறது வரைக்கும் A to Z சொல்லியிருப்பேன். இதுக்கு நாங்கள் எக்ஸைட்டாக போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2,43,000 ரூபா வண்டிக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி 1-2 மிஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செலவெல்லாம் போனால் எங்கேயோ போயிடும். மெக்கானிக் செலவு எதுவும் இல்லாமல் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே A to Z, பெயிண்டிங்லேருந்து A to Z எல்லாமே சொல்லிட்டேன் உங்ககிட்ட நினைக்கிறேன். சிட்லைட் மாற்றின கூட்டம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஹெட்லைட் பல்ப்லாம் மாற்றிருக்கேன், அது கணக்கு வராது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாற்ற போகிறோம், அது வண்டியிலே வரது தான். ஆல்மோஸ்ட் வந்து 2,50,000 ரூபா வச்சுக்கோங்க. 2,43,000 போட்டிருக்கோம். எப்படி 1-2 மிஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் சேர்த்து 2,50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் பண்ணியிருக்கோம் நம்ம பச்சைக்கிளிக்கு. இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் மட்டும்தான் வைக்கல நம்ம. அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டாப் பாக்ஸ் ஆர்டர் பண்ணாச்சு. நான் வந்து நம்ம ரீல்ஸில் சொல்லிடுவோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம கார் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கேரியர் பண்ணதாக இருக்கட்டும், பெயிண்டிங்கு, சிடி பண்ணது எல்லாத்தோட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட நம்பருமே கொடுத்துருப்போம். எந்த ஊர் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, நம்ம பச்சைக்கிளி மாதிரி வந்து இந்த கேரியர், பம்பர், பெயிண்டிங் எதாவது பண்ணோம் அப்படின்னா அவங்கவுங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி செப்பரேட்டாக பேசிக்கலாம். அவ்வளோதான், நம்ம காரோட டீட்டெயிலிங் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.